விளையாட்டு ஒரு தேசத்தின் மன உறுதியின் அடையாளம். தேசம், அதன் வீரம் எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறது இந்த விளையாட்டு. அது மட்டுமல்ல, ஸ்போர்ட்ஸ் தியாகத்தின் அடையாளமும் கூட. 50 பேர் ஓடும் ஒரு மேராத்தானில் பங்கு எடுத்துக் கொள்கிறானே, அதில் ஜெயிப்போமான்னு தெரியாது, ஆனா ஓடுறாங்க பாருங்க. அந்த தியாகம் புரிந்தால் இந்த ஜனநாயகமும் புரிந்துவிடும். மூன்றாவது தருணம், தென்னாப்பிரிக்காவில் அபார்த்தைடு நிறவெறி கொடுமையான அரசு அங்கே நடந்து கொண்டிருந்த போது அதன் தேசிய ரக்பி அணி ஸ்பிரிங் போக்ஸ் என்று சொல்வார்கள். அது வெள்ளையர்கள் தவிர வேறு ஆள் கால் வைக்க முடியாது, அந்த ஜெர்சியே போட்டுக்க முடியாது. ஆனால் நெல்சன் மண்டேலா அவர்கள் அதிபரான பிறகு அந்த ஜெர்சியை போட்டுக்கிட்டு அவங்க இன்டர்நேஷனல் கோப்பையை வெல்லும் போது அங்கே வந்து அமர்ந்திருந்தார். நான் சொன்னேனே, அவருக்கு அந்த ஜெர்சி போடும்போது தெரியுமா ஜெயிக்க போறாங்கன்னு? அவங்க விளையாட வந்ததே அவரை பொறுத்தவரையிலும் வெற்றி தான். ஆனா ஜெயிச்சும் காட்டிட்டாங்க, அதுக்கு மேல சந்தோஷமா செத்தார் அவர். அந்த ஸ்போர்ட்ஸுக்கு அந்த வலிமை இருக்கிறது. இந்த ஒரு வெற்றி தென்னாப்பிரிக்காவின் முகத்தையே மாற்றியது. அதாவது நான் ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இல்லை, அவங்களுடைய மனதிற்கு கிடைத்த சந்தோஷம் இருக்கிறதே, இதுலயும் நமக்கு மோனோ கல்ச்சர் கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு விமர்சனம் கூட இல்லை, ஆசை. எனக்கு பிடிச்ச ஒரே விளையாட்டு தான், எதுவுமே ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரும் ஒரே மொழி, ஒரே ஜிப்பா, ஒரே சப்பாத்தி நடக்காதுங்க. அப்புறம் ஒரே பொட்டு, ஒரே நாமம், நடக்கவே நடக்காது. அது அவங்களுக்கு விட்டுறணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்போர்ட்ஸ் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்.